ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் பவானி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம வாழ்க்கையில நம்மளை சுத்தி இருக்கிற நிறைய உறவுகள், அதாவது சில விஷயங்கள், ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்க நம்மளுக்கு நார்மலா தெரியும். நிறைய பேர் நிறைய விஷயத்துல அடிபட்டிருப்போம். இந்த சொந்தக்காரங்க நமக்கு நிறைய அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க. பட் அதுல எதுவுமே மோஸ்டா நாம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணவே மாட்டாங்க. நீங்க என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி உறவுகள் நம்மளை சுத்தி நிறைய இருக்கும். அதாவது நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகள்ல ஒரு சில உறவுகள் நீங்க நல்லா இருக்கணும், அவங்க பேசுறதுலே தெரியும் நீ நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில அறிவுரைகளை சொல்லுவாங்க, சில ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு சில உறவுகள் நம்மள என்ன பண்ணணும்னா எப்படா போட்டு தள்ளலாம் அதுல மட்டும்தான் குறியா இருப்பாங்க. நம்மளை பத்தி பேசுறது, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம், நம்மளோட கோல் என்ன, எதுல பண்ண போறா. அதாவது லைக் இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவளோட கெரியர்ல ஏதாவது பண்ண போறோம்னா அதை எப்படியாச்சும் தடுக்கணும். அதே மாதிரி அவங்க லைஃப்ல என்னென்ன பண்ணணும், முக்கியமான விஷயங்களை கண்டிப்பா அதை நடக்கவே விடக்கூடாது. அவளோட சந்தோஷத்தை கெடுக்கணும். இவங்க வாழ்க்கையில என்ன ஏம் வச்சிருப்பாங்க? ஏமுங்கிறது ஒண்ணுமே இருக்காது. அவங்க லைஃப அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறத ஒரு இதா கண்டுக்கிறதே கிடையாது. தன்னோட வாழ்க்கைய பார்க்காம அவங்களோட ஏம் என்னது, அடுத்தவங்களை கெடுக்கிறது. அவன் நல்லா இருக்க கூடாது, அதுக்கான வேலைகளை மட்டும் செய்யறவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி சில உறவுகள் உங்க கூட இருக்கிறாங்களா? தயவு செஞ்சு அந்த உறவை தள்ளி வைங்க. அது தள்ளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாதிரி உறவுகளை ஃபர்ஸ்ட் தூக்கி தூர வைங்க. சோ புதிய உறவுகள் மூலமா நீங்க என்ன பண்ணணும், லைஃப்ல நிறைய கொஞ்சம் வெளியில வாங்க, நிறைய விஷயங்களை கத்துக்கோங்க, புதிய உறவுகளோட பழகுங்க. பட் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது, கரெக்டா? அதை விட இது மோசமா கூட இருக்கலாம். பட் நல்ல உறவுகளை மட்டுமே உங்க கூட வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு லைஃப்ல நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கான வழிய உங்களுக்கு உண்டு பண்ணும். உறவு இருக்கு பாத்தீங்களா, அது உங்க மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தும். லைக் எக்ஸாம்பிள், நீங்க ஏதாச்சும் ஒரு சின்னதா ஒரு வேலையோ, அதாவது ஒரு ப்ராப்ளம்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு சொல்யூஷன் சொல்ற மாதிரி உங்க பக்கத்துல வந்து இருந்துட்டு, பட் கண்டிப்பா சொல்ற ஃபைனலா உங்க மனசை கஷ்டப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்க மேல எந்த விதமான அக்கறையுமே இருக்காது. உங்க மனசை எப்படி கஷ்டப்படுத்தணுங்கிற விஷயங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். சோ இந்த மாதிரி உறவு இருக்கும் பாத்தீங்களா, நம்ம மனசை கஷ்டப்படுத்தி நம்ம மனசுல உள்ள அமைதியை வந்து என்ன பண்ணணும்னா இல்லாம பண்ணும். சோ உங்க லைஃப்ல இந்த மாதிரி உறவு இருந்துச்சு அப்படின்னு தயவு செஞ்சு அந்த உறவை நீங்க தள்ளி வைங்க. அவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணாதீங்க. அவங்கள வந்து என்னன்னா என்ன அந்த லிமிட்டோட வச்சு தள்ளி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க, தள்ளி வைங்க. ஓகேவா? தவறான உறவுகள் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும். ஓகேவா? சோ இந்த தப்பான உறவு நம்ம லைஃப்ல நம்ம ஒரு ஏமா வச்சிருப்போம், பட் நம்ம அதை சொல்லுவோம், அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தடுக்கிறதுக்கான வேலையை பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி தவறான உறவுகள் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போறதுக்குள்ள அந்த முன்னேற்றத்தை தடுக்கும். சோ அந்த உறவு நமக்கு தேவையில்லை. அந்த மாதிரி ஒரு உறவு உங்க லைஃப்ல இருந்தா இப்பவே அதை தள்ளி வச்சிருங்க. உங்க லைஃப்ல எந்த மாதிரினா உங்களை புரிஞ்சுக்கிற, உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுற, சோ நம்பகத்தன்மையான ஒரு அன்பான உறவு மட்டும்தான் உங்க கூட இருக்கணும். சோ இந்த தேவையில்லாத உறவு உங்களுக்கு வேணாம். ஓகேவா? நீங்க எப்படி வாழணும், உங்களுக்கு பிடிச்சத நீங்க செய்யணும். சில உறவுகள் நம்ம பக்கத்துல இருந்து நம்மளுக்கு விருப்பமே இல்லாத விஷயம், நம்ம ஆசைப்படுற விஷயம், நம்மள வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போற விஷயமா இருக்கும். பட் நமக்கு தேவையில்லாத அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, அது நம்ம பக்கத்துல இருந்துட்டு நம்மளுக்கு விருப்பம் இல்லாததை செய்ய வைக்க ட்ரை பண்ணுவாங்க. சோ நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கறத நம்ம ஆசைப்பட்ட மாதிரி வாழ, நம்மளோட முடிவுகளை நம்ம எடுக்கணும். சோ அதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கணும். உங்களுக்குன்னு இருக்கிற அந்த சுய ஒழுக்கம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கான அந்த ஃப்ரீடம் வந்து நம்ம கிட்டதான் இருக்கணும். ஓகேவா? நம்ம கிட்ட தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி நம்ம மனசுல ஒரு தாழ்வு மனப்பான்மைய உருவாக்குற மாதிரி உருவாக்கி நம்மளோட சந்தோஷத்தை கெடுப்பாங்க. நம்மளோட மரியாதைய கெடுக்கிற உறவு நமக்கு தேவையில்லை.
ஓகேவா? நம்ம கெத்தோட நம்ம வாழணும். நமக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நம்ம கரெக்டா செய்யணும். நம்மளுக்கு என்ன எய்ம், நம்ம எந்த இடத்த ரீச் பண்ணணும், எந்த இடத்த நம்ம அடையணுமோ அதுக்காக நம்ம கண்டிப்பா உழைக்கணும். ஓகேவா? அதை கெடுக்கிற உறவை தூக்கி போடணும். சில உறவுகள் என்ன பண்ணும்னா, நம்மளோட நெக்ஸ்ட் பிளான் என்ன அப்படிங்கிற விஷயத்த நல்லா தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நம்மளோட கோலை நம்ம அடையறதுக்கு நம்ம நிறைய வேலைகள் பண்ணுவோம்ல, நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருப்போம். பட் அது எதையுமே நடக்க விடாம நிறைய கேவலமான விஷயங்கள்லாம் செய்யும் பாத்தீங்களா சில உறவுகள். ஆனா அத நீங்க என்ன பண்றீங்கன்னா, உங்களோட ஃபியூச்சர் மெயின் ரீசன் ஒண்ணுமே இல்ல, உங்களோட ஃபியூச்சர் பிளான நீங்க டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். உங்களோட கோல் என்னவோ அதை நீங்க உங்க மனசுல வச்சுட்டு நீங்க தயவு செஞ்சு பண்ணிக்கிட்டே இருந்தா போதும். அப்பப்போ சின்ன சின்னதா அந்த பெரிய கோலை அடையறதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் நீங்க பண்ணிட்டு வந்தாலே போதும். இந்த தேவையில்லாத ஒரு உறவுகள்னு சொல்லிட்டு உங்களை சுத்திட்டு இருக்கும் பாத்தீங்களா, அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி உறவுகள் என்ன பண்ணணும்னா, நம்மள ரொம்ப மனசு காயப்படுத்துறது மட்டும் இல்லாம ஒரு கட்டத்துல நம்ம ஆசையா ஒரு கோல் வச்சிருப்போம், அதையே வேணான்னு தூக்கி போடுற அளவுக்கு நம்மள டார்ச்சர் பண்ற அந்த விஷமா இருப்பாங்க. சோ தயவு செஞ்சு நான் சொல்றேன், நமக்கு என்ன ஒரு பெரிய கோல் இருக்கு பாத்தீங்களா, அதை யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்க மனசுல வச்சுக்கோங்க, அதுக்கான வேலைகளை மட்டும் செய்யுங்க. நிச்சயமா வெற்றியை அதை அடைஞ்சே ஆகும். இந்த மாதிரி உறவுகள், தொல்லை பண்ற உறவுகளை தூக்கி தூர போடுங்க. அவங்க காயப்படுத்த ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா நம்ம சந்தோஷமா இருந்தா நம்மளுக்கான வேலைகளை நம்ம அதை செஞ்சிருவோம். நம்மள நிம்மதியா இருக்க விடக்கூடாது. சில விஷயங்களை, தேவையில்லாத விஷயங்களை பண்ணி அதெல்லாம் ரொம்ப நெருக்கமான உறவுகள் இருப்பாங்க பாருங்க, அவங்க இதே வேலையா தான் இருப்பாங்க. ஓகேவா? சோ அதுலலாம் நீங்க போய் விழுந்துராதீங்க. அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, பாக்காதீங்க, தூர தூக்கி தள்ளி வைங்க. ஓகேவா? நீங்க யார் கூட இருக்கணும், யார் கூட பேசணும், யார் கூட பழகணும், உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி உறவுகள் கூட தான் நீங்க சேரணும். சோ உங்களை ஒரு தாழ்த்திட்டே இருக்கிறது, உங்களால முடியாதுன்னு சொல்லிட்டு கஷ்டப்படுத்திட்டே இருப்பாங்க பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி உறவுகள் கூட சேராதீங்க. 2 உறவுகள் இருக்கும். ஓகேவா? நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பொறாமப்படுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்களை பார்த்து சிரிப்பாங்க. 2 உறவு தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த 2 உறவும் நமக்கு என்னது தேவையே இல்லை. நம்மளோட கோலை நம்ம நெக்ஸ்ட் லெவல் என்ன பண்றோமோ அதுக்காக தினம் புதுசா கத்துக்கணும். லைக் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு நல்லா தெரிஞ்ச நாளும் தெரிஞ்ச ஒரு அறிவாளி, அதாவது அவங்க இந்த மாதிரி பழக்கங்கள் வச்சிருக்காங்க, அவங்களோட கோலுக்காக தினம் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க கூட நம்ம பழகணும்னா நம்ம அவங்களாவே மாறுவோம். அவங்களாவே மாறுவோம் மீன்ஸ் லைக் எப்படின்னா, ஒரு நல்ல கோல் அடையிறதுக்கு என்னென்ன பழக்கங்கள் இன்னும் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு ஃபுல் கான்சென்ட்ரேட் இருக்கும். பட் அந்த கான்சென்ட்ரேட் இவங்க கெடுக்கிற மாதிரி வருவாங்க. சோ இந்த மாதிரி உறவுங்களை நீங்க தூக்கி போடுங்க. நீங்க யாரு கூட பழகணும் அப்படிங்கிறதுல நீங்க மட்டுமே முடிவெடுங்க. ஓகேவா? நல்ல முடிவெடுங்க, நல்ல வெற்றியே கிடைக்கும். இந்த மாதிரி தவறான உறவுகள் எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக் கொடுக்கிற, அதாவது புதிய உறவுகள், புதிய விஷயங்கள், புதிய இடங்கள், புதிய தேடல்கள் எல்லாமே கத்துக்கோங்க. அப்படின்னா நம்ம லைஃப்ல இப்ப நம்ம லைஃப நம்ம பிஸியா வச்சிருக்கோம், ஒரு விஷயத்துல முழுசா கான்சென்ட்ரேட் பண்றோம்னா நம்மள கெடுக்கிறதுக்கு சில உறவுகள் சில வேலைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது எதுவும் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்காது. சோ நம்மளோட வேலையில மட்டும் நம்ம சூப்பரா கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். சோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கே இப்பவே டிஸ்டர்ப் பண்ற தேவையில்லாத சில நண்பர்களாகவும் இருக்கலாம். அதாவது நண்பர் என்னும் பேரில் துரோகிகளா இருப்பாங்க. பட் அவங்க பண்றது நமக்கு தெரியும். பட் நம்ம எதுவுமே காமிச்சுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிட்டே நம்ம போயிட்டு இருப்போம். அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க. உங்களோட வேலையை நீங்க பண்றதுக்கு அதுதான் கரெக்டான சமயமா இருக்கும். சோ மீண்டும் ஒரு அழகான தகவலோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை மீட் பண்றேன். பாய் பாய்.